ஹாய் கைஸ், நம்ம ஹியூமினிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நம்ம பாடியை நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கிற மாதிரி ஒரு சுக்குமல்லி காஃபி ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 2 பெரிய ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க, ஒரு பெரிய துண்டு அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கோங்க, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு மீடியம் சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க, 3 ஏலக்காய். இது எல்லாமே சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சுக்கு முழுசாக போடுறதோட தட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லா ஈக்குவலாக நமக்கு ஃப்ரை ஆகிடும். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கிறேன். இப்போது இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கனால நமக்கு டக்குன்னு பவுடராக ஆகிடும். ஸோ மிக்ஸியில் போடும்போது ஜஸ்ட்டு பல்ஸில் மட்டும் வச்சு நீங்கள் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் ப்ரிப்பரேஷன் பார்ப்போம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சுக்குமல்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு 4 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் ஆக விட்டிங்கன்னா நமக்கு நல்லாவே பாயில் ஆகி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும். நல்லாவே உங்களுக்கு அந்த வாசமும் வரும். இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவுக்கு ஸ்வீட்னஸ்க்காக பனை வெல்லம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட பனை வெல்லம் இல்லைன்னா பனக்கருப்பட்டி, நாட்டு சர்க்கரைன்னு அது மாதிரி இருக்கிறதா சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்ட வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 துளசி இலையை சேர்த்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் பாயில் பண்ணி நம்ம இறக்கி ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணலாங்க. இந்த சம்மர் டைமில் நமக்கு ஓவர் ஸ்வெட்டிங்கால் ஒரு தொண்டை கரகரப்பு, பாடி டயர்ட்னஸ்லாம் வருது இல்லைங்களா? அது எல்லா ப்ராப்ளத்துக்குமே இந்த சுக்கு காப்பி ஒரு நல்ல ரெமடியாக இருக்குங்க. கிட்ஸும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. இதேமாரி ஹெல்த்தியான ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.